கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதிசயங்களை காணும்படி செய்கிற தேவன், அவருடைய வல்லமைகளை காணும்படி செய்கிற தேவன். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து லாசருவின் சகோதரியாகிய மார்த்தாளிடத்தில் சொன்னார். இயேசுவின் சிநேகிதராகிய லாசர் இறந்து போனார். அவர் இறந்து 4 நாட்கள் ஆன பிறகுதான் இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். வந்தபோது அவர் வைத்த இடத்தை எங்கே என்று கேட்ட போது மார்த்தாள் சொல்லுகிறாள், இது 4 நாள் ஆயிற்றே நார்மே என்று அங்கே இயேசுவிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே நமக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும். நம்முடைய விசுவாசமே நமக்கு ஜெயங்களை தரும். அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே இயேசு இவ்விதமாக சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவைகளெல்லாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஆகவே நமக்கு விசுவாசம் உண்டானால் நாம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாம் தேவனிடத்திலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளலாம். நாம் தேவனிடத்திலிருந்து நல்ல ஆரோக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம் தேவனிடத்திலிருந்து நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எதை வேண்டுமானாலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இயேசுவை இதுவரைக்கும் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாருங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாமும் நம்மிடத்தில் விசுவாசம் இருந்தால்தான் நாம் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லை என்றால் நாம் எத்தனை வருஷம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் வளருவோம், விசுவாசத்தில் இன்னும் வர்த்திப்போம், தேவனிடத்தில் கேட்போம், நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம், விசுவாசத்தில் பலப்படுவோம், பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று அவருக்கென்று சாட்சிகளாயிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசித்தால் தேவனிடத்திலிருந்து அரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட விசுவாசங்களை இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தரங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உமக்கென்று சாட்சிகளாக நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.